ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகிற ஒயிட் ரைஸ் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நைட்டு வந்து வேஸ்ட் ஆகிற ஒயிட் ரைஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு மார்னிங் வந்து அந்த ரைஸ் எடுத்துக்கணும். ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்குங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கணும். எனக்கு இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிடுவோம். இந்த நம்பர்ஸ்க்கு அவங்களும் இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ரைஸ் தண்ணி வச்சு அந்த ஒயிட் ரைஸ் வந்து தண்ணி எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு அந்த ஒயிட் ரைஸ் வந்து அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா அந்த ஒயிட் ரைஸ்க்கு இப்போ வந்து கருவேப்பிலை வந்து கூட ஆட் பண்ணணும். காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டெய்லியுமே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த குக்கிங் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒயிட் ரைஸ் வந்து யூஸ் பண்ண முடியுங்க. ஒயிட் ரைஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம்